அவருக்குள் ஞானம் மீட்பு தூய்மை பொற்கிஷ வைப்பாய் கண்டோ. விசுவாசத்தில் மெத்த உறுதிப்படுவோ, இயேசுவின் சாயலை அணிந்திருப்போ. விசுவாசத்தில் மெத்த உறுதிப்படுவோ, இயேசுவின் சாயலை அணிந்திருப்போ. அவரோடு மரித்துயிர்த்தெழுந்தே. விடிந்திருக்கிற இந்த புது ஆண்டின் எல்லா நிறைவையும் ஆண்டவர் கிறிஸ்துவிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக வாழ்த்தி ஜெபிக்கிறோம். என்றுமில்லாத அளவிற்கு இந்த ஆண்டு ஆண்டவரின் திருக்கிருபையை பெற்றவர்களாய் நீங்கள் தனி வாழ்வில், குடும்பத்தில், ஐக்கியத்தில், ஊழியத்தில், சபையில், மக்கள் இயக்கங்களில் கடவுளுக்காக வல்லமையாக பயன்பட வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை. சினர்ஜி இந்தியா மிஷன் என்று அழைக்கப்படுகிற இந்த மிஷன் இயக்கத்தின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை 2025ஆம் ஆண்டுக்காக ஆண்டவர் உங்களுக்கு பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு வாக்கு தருகிறோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டுக்காக முதல் தியானமாக இந்த சனிக்கிழமையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு பவுலடியாருடைய 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் ஒருவள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறாள், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. புதிய ஆண்டு புது கிருபைகள் கொண்டு, புது தீர்மானங்கள் கொண்டு, புது லக்கு கொண்டு, புது பாதை கொண்டு, புது வாக்கு கொண்டு, புது வைராக்கியம் கொண்டு, புது வேகம் கொண்டு, புது உத்வேகம் கொண்டு ஆகியிருக்கிற சில தினங்களிலேயே ஆண்டவரின் திருக்கிருபையை பவுலடியார் என்கிற அப்போஸ்தலனின் வாயிலாக பெற்றுக்கொள்கிறோம். இப்படி இருக்க, எப்படி இருக்க? கிறிஸ்துவுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதாகவும், கடவுளின் நாமத்தை தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறவர்களாக நாம் வாழ்வதனால இங்கே இந்த பூமியில் தைரியமாய் குடியிருந்து நம்முடைய காரியங்களை, சம்பாத்தியங்களை வெகு வேகமாக விறுவிறுப்போடு கூட நம்முடைய வாழ்க்கையை செய்து நிறைவேற்றி, கடவுளின் அன்பு எங்களில் குடிக்கொண்டிருப்பதனால அந்த அன்பு நெருக்கி ஏவி இருக்கிற அந்த விதத்தில் இப்படி இருக்க என்று பவுலடியார் சொல்லுகிறார். இந்த பின்னணியத்தில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இந்த புது ஆண்டு வேறு எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்வு, கிறிஸ்துவுக்காக வாழும் வாழ்வு, கிறிஸ்துவோடு வாழுகின்ற வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால் இருக்கிற புது வாழ்வு, புது சிருஷ்டியின் வாழ்வு. அவைகளில் பழமை இல்லை, தோல்வி இல்லை, பின்னால் பார்க்கிற அந்த விரக்தி இல்லை, தோற்று போனோமே, செய்யவில்லையே என்கிற சலிப்பு இல்லை, இளைப்பு இல்லை. சலிப்பு இருக்கிறவர்களுக்கு, இளைப்பு இருக்கிறவர்களுக்கு மிஷனரி பணி, நற்செய்தி பணி, அர்ப்பணி, ஆண்டவருடைய திருப்பணி இல்லவே இல்லை. இவைகளுக்கு அப்பால் வாழுகிறவர்களுக்கு தான் ஆண்டவருடைய திருப்பணி அருள்பணியாய், கடவுளின் திருப்பணியாய் ஆண்டவர் தந்திருக்கிற பெரும் கிருபையாய் அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளை சொல்லுவார், இந்த பிரதான கட்டளை என்பது ஒரு பிரதானமான ஆலோசனை அல்ல, கடவுளின் கட்டளை. இப்படி இருக்க நான் புதிய
புதிய காரியமாய் கடவுளின் கரத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற மகனாய் மகளாய் இருக்கும்போது அதை ஒரு ஆலோசனையாக இருப்பதில்லை, கடவுளின் கட்டளையாக இருக்கிறேன். அப்பா அம்மா சொன்னால் கட்டளையாக இருக்கிறோம், நட்பு வட்டாரங்களில் சொல்லும்போது கட்டளை இருக்கிறோம், எனக்கு உரியவர்கள் சொல்லும்போது, பிள்ளைகள் சில நேரங்களில், பேர பிள்ளைகள் சில நேரங்களில் உரிமையோடு சொல்லும்போது கட்டளையை ஏற்கிறோம். ஆனால் நம்மை படைத்த பரம்பொருள், எனக்கு ஜீவ சுவாசம் தந்த ஆண்டவரின் திருத்திட்டம் பெரும் கட்டளையாய் எனக்கு அருளப்பட்டதென்றால் அதில் எனக்கென்று ஒன்று இல்லை. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. தாவீது ராஜா சொல்லும்போது சொல்லுவார், நான் ஒன்று செய்வேன். அவருடைய சன்னிதானத்தில் காத்திருப்பதும், அவருடைய திருத்திட்டத்திற்காக நான் என்னை மாற்றுருவாக்கி கொள்வதும், அதற்காக கூர்மைப்படுத்துவதும் அவருடைய திட்டம் தானே. பேட் மியர்லி என்கிற ஒரு ஆண்டோடைய பிள்ளை இப்படி சொல்வார், த கிரேட் கமிஷன் இஸ் ட்ரூ, ஆர் பிளான்ஸ் ஆர் நாட் that big. கடவுளின் கட்டளை பிரதான கட்டளை என்று நாம் ஏற்றோம் என்றால் அது பெரிதல்ல, அது கடவுளுடைய கட்டளை அல்ல. கடவுள் அவருடைய பெரும் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவார் அல்லவா. அவைகள் வெகு எளிதானது, நடைமுறைக்கு உகந்தது, நடைமுறைக்கு ஏற்றது, நடைமுறையில் செய்து நிறைவேற்ற வேண்டியது. அப்படி என்றால் நான்காவது பேர் அலை என்று இப்போது மிஷனரி பணியை பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது அலை வாணிப கடற்கரை வணிகத்தின் மூலமாக வந்த மிஷனரி பணி துவக்கம், உள்நாட்டு ஊழியங்கள், இன்லேண்ட் மிஷன், கோஸ்டல் மிஷன், பிறகு இன்லேண்ட் மிஷன். மூன்றாவது பீப்புள் குரூப் மிஷன், மக்கள் இனங்களுக்குள்ளாக சென்று அவர்கள் கலாச்சாரங்களில், அவருடைய மொழிகளிலேயே அவர்களிலே ஆண்டவரின் திருக்கிருபை பெற்று. இப்போது நான்காவது நிறைவான ஒரு அலை, உலகமெங்கும் ஆண்டவர் தன்னுடைய திருத்திட்டத்தை இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வைத்திருக்கிறார். அது என்னவென்றால் த மிஷனல். திருச்சபையின் அத்தனை அங்கங்களும் இந்த திருக்கட்டளையை பிரதான கட்டளையாக ஏற்று அதை அவர்கள் எல்லையில் செய்து நிறைவேற்றுவதற்காக துடிப்போடு காத்துக்கொள்வது. 2025 ஆண்டுக்காக இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல திட்டம், தெளிவு, வாக்கு வராவிட்டால் இது ஆண்டுடைய வாக்காக ஏற்க முடியுமா என்று கேட்கிறோம். கடவுளின் திட்டம், கடவுளின் சித்தம், கடவுள் எனக்கு வைத்திருக்கிற அவருடைய அனாதி நோக்கு என்னில் நிறைவேறுவதற்காக வல்லமையாய் அவருடைய திட்டத்திற்காக பழவைகள் ஒழியட்டும், ஓய்ந்து போகட்டும், செய்ததையே செய்து 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 சளைத்தது போதும், புதியதாக கடவுளின் திட்டத்திற்காக கடவுளின் சித்தத்துக்காக ஏற்போம் என்று வருவோம் என்றால் அது எளிதாக இருக்கும். நம்முடைய நாட்டில் அப்படி திருச்சபையின் அத்தனை அங்கங்களும் விசுவாசிகள், 4 வகையான மக்கள் திருச்சபையில் இருக்கிறார்கள் என்று யோவேலுக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொன்னதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நிறைவேற்றியதாக பேதுரு உரைக்கிறார். அதனுடைய உரையின் நிறைவாகத்தான் 3000 பேர் திருச்சபையில் முதல் முறையாக பெரும் அளவில் திருமுழுக்கு எடுக்கிறார்கள் இல்லையா. 17-18ஆம் வசனத்தில் சொல்லுகிறோம், குமாரர் குமாரத்திகள், வாலிபர், பெரியவர், ஊழியர், ஊழியக்காரிகள். இந்த 4 வகை மக்களை தவிர சபையில் வேறு யாரேனும் இருக்கிறார்கள்? இல்லை. இந்த 4 பேருக்கும் ஆண்டவர் ஒரு காட்சி தருகிறார். என்ன காட்சி? தரிசனம், சொப்பனம், கனவு, தீர்க்க தரிசனம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்று அழைக்கப்படுகிற இந்த மிஷன் இயக்கத்தின் ஒரு கையளவு மனிதர்கள் இப்போது மகாராஷ்டிரா எல்லையில் நாடெங்கிலும் இருக்கிற 500 மாவட்டங்களுக்கு ஆங்காங்கு இதன் கூற்றினை தன்னகத்தை எடுத்து மக்கள் இயக்கமாக இயங்கிக் கொண்டு அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் அல்ல,
இவர்கள் ஒரு சின்ன லேயர், ஒரு சின்ன ஒரு தங்க இழை போல, ஒரு வெள்ளி இழை போல இந்த விசுவாச தீரர் பட்டியலில் திருச்சபையில் வாழ்கின்ற அத்தனை பேரும் இசைந்து இயங்க இவர்கள் முன்னணியில் அழைப்பு பெற்று கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். மற்றவங்க அவங்க வாழும் எல்லையில், சந்தையில், சமையல் கூடத்தில், அவர்கள் வாழும் விஞ்ஞான கூடங்களில், கல்வி நிறுவனங்களில், பொது வெளியில் கடவுளின் திட்டத்தை தத்துவ ரீதியில், வியாபாரத்தில், வணிகத்தில், தொழிலில், தொழில்நுட்பத்தில் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றி சாட்சியாக நின்று தரிசனத்தோடு நிறைவேற்றுவார்கள். அப்படி என்றால் இது எளிதான திட்டமாகிவிடும். திருச்சபை பணியில் இந்த மிஷனரி பணியினை சர்ச் பிளான்டிங் மூவ்மெண்ட் என்று சொல்லுவோம். சிபிஎம், சர்ச் பிளான்டிங் மூவ்மெண்ட் என்றால் என்ன? இந்த 4 வகை மனிதர்கள் திருச்சபைக்குள்ளாக இப்படி ஒரு சொப்பனம் காண்பார்கள் என்றால், கனவு காண்பார்கள் என்றால், அதை தரிசனமாக கொண்டு அந்த காட்சிக்காக தங்களை வாழ்ந்து, தொழில் ரீதியாக, அழைப்பு ரீதியாக, முழு நேர பணிக்காக என்று பல்வேறு விதங்களில் அழைப்பு பெற்று இதை நிறைவேற்றும் போது எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுகிறோம் இல்லையா? ஒரு ஊழியர் முன்னணியில் நின்று பணித்தளத்தில் அவர்கள் ஊழியம் செய்வதற்காக 9 பேர் பணியாற்றுவார்கள். ஒரு போர்க்களத்தில் ஒரு இராணுவ வீரர் அனுப்பப்பட்டார் என்றால் 9 பேர் அதன் பின்னணியில் அவர் அங்கு உயிர் வாழ்வதற்காய், சென்று வென்று வருவதற்காய், செயலாற்றுவதற்காய் அவர்களுக்கு ஆக்கம் தருகிறார்கள், ஊக்கம் தருகிறார்கள். பின்னணியில் நின்று அவர்களுக்கு தளவாடங்களை தருகிறார்கள், அவர்கள் உயிர் வாழ உதவி செய்கிறார்கள். அப்படி செய்வதற்கு எல்லாரும் செய்கிற மிஷனரி யுகம் 2025ஆம் ஆண்டு நமக்கு விடிந்திருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது 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 படைப்பு, புது சிருஷ்டி. பழைய 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 பழையன கழிதல் போதும். அப்படி பேசிக்கொண்டிருந்ததே போதும். அது இது என்று குறை சொன்னது போதும். இப்படி அப்படி என்று வசை பாடியது போதும். அவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. பேட் மேர்லி என்கிற இந்த கிறிஸ்துவ அடிவர் சொன்னதை திரும்ப ஒரு முறை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். If the Great Commission is true, our plans are not too big, it's so small. கடவுளின் திட்டம் என்பது கடவுளுடைய கட்டளையாக இருக்கும் என்றால் அது பெரிதே அல்ல, அது நடைமுறை சாத்தியமானது. Gospel is only good news if it goes on time. 2025 ஆண்டுகளாயிற்று. ஆண்டவர் உயிர்த்து தம்முடைய வல்லமையை இந்த பூமிக்கு தந்து தம்முடைய சீடர்களை உலகெங்கும் அனுப்பி நம்முடைய தேசத்திற்கு தம்முடைய மகத்தான 2 சீடர்களை, தென்னகத்தை தூய தோமையரை தந்து, மேற்கு இந்தியாவில் இன்னொரு அடியவரை தந்தார் என்ற ஒரு பாரம்பரியம். இப்படி தந்து இந்த பிரம்மாண்டமான பணியினை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக துவக்கி வைந்த அந்த பணியில் 300 கோடி அடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் எஞ்சி இந்த மகத்தான திட்டத்தை அறிவிப்பதற்கு 500 கோடி பேர்கள் இன்றைக்கும் காத்து கிடக்கிறார்கள். அந்த 500 கோடி பேரில் 140 கோடி மக்கள் என் தேசத்து மக்கள். கலாச்சாரத்தின் இதய மொழியில் எனக்கு புரியும் விதத்தில் இந்த கிறிஸ்து நேரத்திற்கு, தருணத்திற்கு புரியுமாறு போல, அவருடைய இதயத்தில் படுமாறு போல சொல்வதற்கு அழகான தருணம் ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிற 2025ஆம் ஆண்டு என்கிற நவமான ஆண்டு. ஆண்டவர் அத்தனை கிருபைகளை நமக்கு தந்து, அருள் தந்து, கிருபை தந்து, வழிந்தோடும் வாய்க்காலாகி நம்முடைய ஆசையில் பேர் ஆசை, இந்த திரு கிருபைக்கு, மிஷனரி யுகமான சிந்தைக்காக நாம் வாழ்வதற்காக ஆண்டவர் தருகின்ற
அழகு தருணமாக இந்த ஆண்டின் ஒவ்வொரு தருணத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அந்த பெரும் ஸ்லாக்கியம் எனக்கு, என் தொழிலுக்கு, என் எல்லைக்கு, என் வீட்டுக்கு, என் திறமைக்கு, என் சேமிப்புக்கு, என் ஈகைக்கு, என் தியாகத்திற்கு, என் வாழ்க்கை நெறிக்கு என்று ஆண்டவர் வளமாக்கி ஒவ்வொரு தருணத்தையும் எனக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அந்த பெரும் கிருபையில் பெருத்த ஆசீர்வாதமாக இந்தியாவுக்கு வெளியே வாழ்கின்ற இந்தியர்களுக்கு என்று வாழ்வதற்காக ஆண்டவர் பெரும் கிருபையை நமக்கு இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே தருவாராக. பேராசீர்வாதம் உங்களுக்கு அப்படி வந்து உங்கள் மேல் பலிப்பதாக. ஆமென். சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட போதகர் ஐயா பேசினது போல, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு. அப்போ நீங்களும் நாங்களும் தேவனோட சித்தத்தை இந்த பூமியில் செய்கிறோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். மத்தேயு 10:42 சொல்லுது, தன்னிலும் எளியவனுக்கு தன்னிலும் சிறியவனுக்கு சீசன் என்னும் நாமத்தில் ஒரு கலசமாவது நீர் கொடுக்கிறவன் அதன் பலனை அடையாமல் போவானோ என்று வேதம் சொல்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதன்படி நம்ம வாழ்கிறோமா? மீண்டுமாய் சொல்கிறேன், கிறிஸ்தவம் என்பது பணம் அல்ல, மனம். இந்தபடியாக சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் வட மாநிலத்தில் அநேக இடங்களில் 357 தாலுக்காகளில் மிஷினரி பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மிஷினரி பணிகளை செய்கிறோம். அது நிமித்தமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. இந்த ராஜ்யத்தை கட்டும் வேலைக்கு, ராஜ்யத்தை கட்டுற ஒரு பணிக்கு நீங்கள் உதவியாளராக இருக்க விரும்பினீங்க அப்படின்னா எங்களுடைய சினர்ஜி இந்தியா மிஷன் ஆர்கனைசேஷன்ஸுக்கு உதவி செய்யுங்க, தாங்குங்க, ஊழியங்களை தாங்குங்க, சுவிசேஷ ஊழியத்தை தாங்குங்க. எங்களுடைய சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்தியாவில் அநேக மாநிலங்களில் சுவிசேஷ ஊழியத்தை, மிஷினரி ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். 357 தாலுக்காவை நாங்கள் எடுத்து அதில் எங்களுடைய மிஷினரிகள் மூலயமாக அநேக காரியங்களை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நீங்களும் எங்களுடைய மிஷினரி ஊழியத்துக்கு உதவ விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அது மட்டுமல்ல, ஆண்டவர் விட்டு சென்ற பணியை ஆண்டவர் செய்ய சொன்ன ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவனாய் இந்த உலகத்தில் எவ்வளவு நாட்கள் வாழ்கிறோமோ அவ்வளவு நாள் கிறிஸ்துவத்திற்காக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் அநேக காரியத்தை இந்த பூமியில் செய்யணும். செய்ய தவறிருந்துட்டீங்க, செய்ய மறந்துட்டீங்கன்னா இந்த வருஷத்தோட முடிவில் விழித்து கொள்ளுங்கள், விழித்துருங்க. இனி வரப்போகிற நாட்களில் புதிய வருடத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். அந்த புதிய வருடத்துக்குள்ளேயாவது ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறோமா அப்படின்னு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எங்களுடைய ஊழியமும் எங்களுடைய மிஷினரி பணியும் அநேக வேலைகளை, அநேக காரியங்களை இந்த ஆண்டோட ஊழியத்துக்காக நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. எங்கள் ஊழியத்துக்காக அநேகர் எங்கள் ஊழியத்துக்காக உதவ முன் வந்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு அது பிரோஜனமாக, ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்ட மிகவும் பிரோஜனமாக இருக்கும். எங்களோட ஊழியத்துக்கு நீங்கள் மிஷினரிகளுக்கு உதவி விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். பரிபூரணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோ, அவருக்குள் ஞானம், மீட்பு, தூய்மை, பொற்கிஷ வைப்பாய் கண்டோ. விசுவாசத்தில் மெத்த உறுதிப்படு
மகிமையாய் மலர்ந்திருப்போ. மேலானவைகளை நாடுவோ, மேலோகவாசிகளாயிருப்போ. அவரோடு மரித்துயிர்த்தெழுந்தே மகிமையாய் மலர்ந்திருப்போ. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோ. அவருக்குள் ஞானம், மீட்பு, தூய்மை, பொக்கிஷ வைப்பாய் கண்டோ. இயேசுவை எந்நாளும் சேவிப்போம், வேதத்தின் முன்னே நடுங்கி நிற்போம். இயேசுவை எந்நாளும் சேவிப்போம், வேதத்தின் முன்னே நடுங்கி நிற்போம். சொல் செயலாலும் அனுதின வாழ்வில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சொல் செயலாலும் அனுதின வாழ்வில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மேலானவைகளை நாடுவோம், மேலோகவாசிகளாயிருப்போம். சொல் செயலாலும் அனுதின வாழ்வில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோ. அவருக்குள் ஞானம், மீட்பு, தூய்மை, பொக்கிஷ வைப்பாய் கண்டோ. ஞானமெங்கும் தேவ தூது சொல்வோம், ஞானமாய் காலத்தை செலவழிப்போம். ஞானமெங்கும் தேவ தூது சொல்வோம், ஞானமாய் காலத்தை செலவழிப்போம். ஜெபதூபம் ஸ்தோத்திரத்தோடே ஜெயமாக வாழ்ந்திருப்போம். ஜெபதூபம் ஸ்தோத்திரத்தோடே ஜெயமாக வாழ்ந்திருப்போம். மேலானவைகளை நாடுவோம், மேலோகவாசிகளாயிருப்போம். ஜெபதூபம் ஸ்தோத்திரத்தோடே ஜெயமாக வாழ்ந்திருப்போம். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோ. அவருக்குள் ஞானம், மீட்பு, தூய்மை, பொக்கிஷ வைப்பாய் கண்டோ. பரிசுத்தமுள்ள எங்களுடைய பரம ஆண்டவரே, பரம்பொருளே, இந்த ஆண்டுக்காக எங்களை வைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களுக்கு அருள் இருக்கிற புது கிருபையாய் இந்த ஆண்டை பெற்றுக்கொள்கிறோம். 3 தினங்கள் ஆயிற்றப்பா. எஞ்சி இருக்கிற 362 நாட்களும் இந்த திருக்கிருபையில் வளர்ந்து பெருக, வழிந்தோடும் ஆசையாக இருக்க, பழையவைகள் கழிந்து புதியன புக, புது சிருஷ்டியாக வாழ, புதிய காரியங்களை வீரியத்தோடு வேகத்தோடு செய்து நிறைவேற்ற என்னையும் எங்களையும் எங்கள் சகாக்களையும் எங்கள் ஐக்கியத்தையும் எங்கள் சபையையும் எங்கள் இயக்கத்தையும் எங்கள் திறமைகளையும் திறன்களையும் உம்முடைய சமூகத்தில் படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டு கொள்ளும் ஆசீர்வதியும் அழகுபட எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களே ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கட்டும். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச செய்யட்டும். இன்றுமென்றும் சதா காலங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அழகு கிருபை பாங்கு உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த ஆண்டின் எல்லா பொழுதுகளிலும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.